ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருமே தண்ணி குடிக்கிறோம். ஆனால் இந்த டிஸ்டில்டு வாட்டர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கார் பேட்டரிக்கு ஊற்றுவாங்க, அயன் பாக்ஸ்லேயே ஊற்றுவாங்க. சில பேர் இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இல்லை இந்த டிஸ்டில்டு வாட்டர் குடிக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த டிஸ்டில்டு வாட்டர்னால் என்ன, இதை எப்படி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம வீட்டிலே எப்படி இந்த டிஸ்டில்டு வாட்டர் செய்யலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸும் தரேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். சாதாரண தண்ணியில் பார்த்திங்கன்னா அதில் கால்சியம், மெக்னீஷியம், சோடியம் அப்படின்னு நிறையா மினரல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்றது வெறும் H2O மட்டும்தான். இதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அது ஆவியாக மாறுறப்ப அந்த ஆவியை மட்டும் பிடிச்சி அதை திரும்ப குளிர வச்சு தண்ணியாக மாற்றுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் அந்த தண்ணியில் இருக்கிற கிருமி, அப்புறம் அழுக்கு, உப்பு எல்லாமே அடியிலே தங்கிரும். ஸோ அதுலேருந்து வர தண்ணி 100% சுத்தமாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்டில்டு வாட்டரை எதுக்கு பேட்டரியில் ஊற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நாம் குடிக்கிற தண்ணியை பேட்டரியில் ஊற்றுனா அதில் இருக்கிற அந்த மினரல்ஸ் பேட்டரிக்குள்ளே இருக்கிற பிளேட்ஸில் படிஞ்சு பேட்டரியை ரொம்பவே வீணாக்கிரும். ஸோ அதனால தான் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாதாரண தண்ணியை ஊற்றாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றுங்க. ஏன்னா நீங்கள் சாதாரண தண்ணியை ஊற்றுறப்ப அதில் இருக்கிற உப்பு அதில் படிஞ்சு அடைச்சிக்கிடும். ஸோ அதனால் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றுங்க. உங்கள் அயன் பாக்ஸ் பல வருஷம் புதுசு மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்டில்டு வாட்டர் ஹாஸ்பிட்டல், அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தயாரிக்கையும் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டிலேருந்து தண்ணி எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஒரு வகையான டிஸ்டில்டு வாட்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வீட்டிலே ரோஸ் வாட்டர்லாம் தயாரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரண தண்ணிக்கு பதிலாக இந்த டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் பாக்டீரியா வளராது. ஸோ அதனால் நீங்கள் செஞ்ச அந்த ரோஸ் வாட்டர் சீக்கிரமாக கெட்டு போகாது. பல மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டில்டு வாட்டரை குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ஸோ குடிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் கிருமிகள் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் இதில் இருக்காது. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். ஸோ லாங் டேர்ம் இதையே குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல மினரல்ஸ் குறைபாடு வரலாம். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் வாட்டர் குடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ எப்போயாச்சும் உங்களுக்கு பியூர் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் நீங்கள் இந்த டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணலாம். மிச்சபடி நார்மல் வாட்டரே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டில்டு வாட்டரை செடிகளுக்கெல்லாம் ஊற்றலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ரொம்ப காஸ்ட்லியான செடி இருந்துச்சுன்னா, இல்லாட்டினா ரொம்ப சென்சிட்டிவான செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த தண்ணியை அதில் ஊற்றலாம். ஸோ சாதாரண தண்ணியில் இருக்கிற குளோரின் சில செடிகளுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ நீங்கள் இந்த டிஸ்டில்டு வாட்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டில்டு வாட்டர் வீட்டிலையே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப பெரிய அளவுலலாம் செய்ய முடியாது. கொஞ்சமாக நீங்கள் டிஸ்டில்டு வாட்டர் செய்யலாம். இல்லை உங்களுக்கு பெரிய அளவில் தண்ணி தேவை, டிஸ்டில்டு வாட்டர் தேவை அப்படின்னா கடையில் டிஸ்டில்டு வாட்டர் மிஷினே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டிஸ்டில்டு வாட்டர் மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வீட்டிலே எப்படி டிஸ்டில்டு வாட்டர் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ
ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணத்தை வந்து மிதக்க விடணும். மிதக்க விடுறது மீன்ஸ் கீழே ஏதாச்சும் ஸ்டாண்ட் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. கொதிச்சா கூட அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே விழக்கூடாது. அந்த உள்ள குட்டியாக வந்து கிண்ணம் வைக்கிறீங்கள அந்த கிண்ணத்துக்குள்ளே விழுகக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ் கட்டி வந்து வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிறப்ப அந்த ஆவி வந்து மூடியில் பட்டு அது குளிர்ந்து நேரடியாக அந்த கிண்ணத்துக்குள்ளே விழுகும். ஸோ இதுதான் வந்து உங்கள் வீட்டிலே செஞ்ச சுத்தமான டிஸ்டில்டு வாட்டர். ஸோ நீங்கள் இதை வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டிஸ்டில்டு வாட்டர் பற்றி மக்கள் எல்லாம் ஆன்லைனில் தேடின முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிஸ்டில்டு வாட்டரா அப்படின்னு தேடி இருக்காங்க. ஸோ நிறையா பேர் நினப்பாங்க மழை தண்ணி வந்து சுத்தமான டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு. அது அந்த காலத்தில் உண்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பொல்யூஷன் காரணமாக அந்த மழை பெய்கிறப்ப காற்றுல இருக்கிற தூசி கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து தான் வருது. ஸோ அதனால் இப்போ வர மழை தண்ணியை வந்து நேரடியாக டிஸ்டில் வாட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஏன் அயன் பாக்ஸில் வெள்ளை கலராக திட்டாக ஒரு பவுடர் மாதிரி வருது அப்படின்னு நிறையா பேர் வந்து தேடியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அயன் பாக்ஸ்லேருந்து வெள்ளையாக தூள் மாதிரி வரும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா கால்சியம் வந்து பில்டப் ஆகிருக்கும். நீங்கள் சாதாரண தண்ணியை யூஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அந்த சுண்ணாம்பு வந்து படிஞ்சு இந்த மாதிரி வந்து ஆகும். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு டிஸ்டில்டு வாட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது தெரியாமல் நிறையா பேர் அயன் பாக்ஸ் கெட்டு போச்சு அப்படின்னு புதுசு வாங்குவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து டிஸ்டில்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டவுட் வந்து நான் மீன் வளர்க்குறேன், அந்த மீன் தொட்டிக்கு வந்து இந்த டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா டிஸ்டில்டு வாட்டர் சுத்தமான தண்ணி தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் மீன் தொட்டியில் 100% டிஸ்டில்டு வாட்டர் மட்டும் ஊற்றக்கூடாது. ஏன்னா மீனுக்கும் வந்து தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டிஸ்டில்டு வாட்டரில் மினரல்ஸ் இல்லாததுனால மீன் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மினரல்ஸ் வாட்டரோட கலந்து வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து காஃபி இல்லை டீ போடுறப்ப ரொம்ப பியூர் டேஸ்ட்டு வரணும் அப்படின்றதுக்காக டிஸ்டில்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் தான் காஃபிக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் அப்புறம் வந்து இந்த டிஸ்டில்டு வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டிடிஎஸ் மீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு வந்து தண்ணீரில் வந்து அந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கணும் அதை பார்த்து நீங்கள் வந்து காஃபிக்கு வந்து வாட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினரல் வாட்டர் இல்லைன்னா சாதாரண தண்ணி இதை ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா அடியில் வந்து உங்களுக்கு பாசி பிடிக்கும், கெட்டு போகும். ஆனால் இந்த டிஸ்டில்டு வாட்டரில் வந்து எந்த கிருமிகளுமே வளர தேவையான சத்துக்கள் எதுவுமே இல்லாதனால இது ஒரு சுத்தமான பாட்டிலில் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்டில்டு வாட்டர் ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே வந்து புதுசாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூக்கத்தில் மூச்சு திணறல் பிரச்சனை இருந்து அவங்க வந்து சிபிஏபி அந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் தான் ஊற்றணும். ஏன்னா அந்த மிஷின் வழியாக நீங்கள் வந்து சுவாசிக்கிறப்ப அதில் சாதாரண தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா பாக்டீரியா வந்து வளர்ந்து உங்கள் நுரையீரலில் வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சர்ச் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டில்டு வாட்டரில் வந்து குளிக்கலாமா அப்படின்னு. நீங்கள் இந்த டிஸ்டில்டு வாட்டரில் குளிக்கிறப்போ உங்களோட ஸ்கின் அப்புறம் வந்து உங்கள் ஹேர் இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப குட்டு. ஸோ ஏன்னா இதில் வந்து எந்த மினரல்ஸுமே இல்லை, சுத்தமான வாட்டர். ஸோ அதனால் வந்து இது குட். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன குட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் சாஃப்ட்னஸ், அதாவது வந்து நீங்கள் சாதாரண கொலா தண்ணியில் குளிக்கிறப்ப அதில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் அது மட்டும் இல்லாமல் ஹாட் வாட்டர் இது எல்லாமே உங்களோட ஸ்கின்னில் வந்து படிஞ்சு ஸோ அது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப
கருப்பு, அப்புறம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கும். இது எல்லாமே வந்து சாதாரண வாட்டரில் வந்து நார்மலாகவே இருக்கும். ஸோ இந்த டிஸ்டில்டு வாட்டரில் வந்து இந்த இந்த எதுவுமே மெக்னீஷியம் இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாத கால்சியம் இது எதுவுமே இல்லாதனால இந்த டிஸ்டில்டு வாட்டரில் குளிக்கிறப்ப உங்கள் ஸ்கின்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கிறப்ப உங்களோட ஹேர் வந்து ரொம்ப வறண்டு போய் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டில்டு வாட்டரில் வந்து உங்களோட ஹேரில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலை வந்து அப்படியே வந்து தக்க வச்சுக்கூடும். ஸோ அதனால் உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு வந்து ஷாம்பு அப்படி போடுறீங்க அப்படின்னா நல்லா நுர வரும். ஏன்னா இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து ரொம்ப சாஃப்ட் வாட்டர், ஹாட் வாட்டர் கிடையாது. ஹாட் வாட்டரில் போட்டால் சம்டைம்ஸ் நுர வராது. ஸோ இது ரொம்ப சாஃப்ட் வாட்டர், அதனால நல்லா நுர வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை, அதாவது வந்து எக்ஸிமா இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாதாரண தண்ணி வந்து சேராது. அதில் வந்து குளோரின் அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஸ்கின் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ். ஏன்னா ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு வந்து அதிகமான டிஸ்டில்டு வாட்டர் வாங்குறது இல்லைன்னா வீட்டிலே தயாரித்தா கூட ரொம்ப செலவாகும். ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டு சைடு வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டர் சாஃப்ட்னரை வந்து அதாவது வந்து மிஷின்லேயே இந்த மாதிரி வந்து பொருத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த டிஸ்டில்டு வாட்டரை பற்றி நீங்கள் நிறையா தகவல் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.